வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கடலை மாவு வச்சுருக்கேன், ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றி இந்த விஸ்கி வச்சு கலக்கிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கும். ஒரே முட்டா ஊற்றிட்டா நிறைய தண்ணி ஆகிடும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி வேணும். இந்த பூண்டை இடித்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூந்தி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா புகை வருது, நல்லா காஞ்சிச்சு. இப்போ காரா பூந்தியை போட்டுடலாம். பூந்தி கரண்டி இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல்லி கரண்டியை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தீயை கம்மி பண்ணிடணும். இந்த மாவு ஊற்றுறப்போ மாவு ஊற்றி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தீயை கம்மியாக வச்சுருங்க கொஞ்சம், இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். சவந்துடுச்சு, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சவந்துருக்கணும். தட்டில் போட்டுடலாம். ஒரு வாட்டி ஊற்றுறப்பையும் கரண்டியை துடைச்சிருங்க. எல்லா மாவையும் காரா பூந்தி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு புடி வேர்க்கடலையே வறுத்து எடுத்துடலாம். எண்ணெயிலே ஒரு புடி வேர்க்கடலையே இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சவந்தோடனே எடுத்துடலாம். வேர்க்கடலை சவந்துடுச்சு, எடுத்துடலாம். வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி சவந்துடுச்சு, எடுத்துடலாம். இந்த பூண்டு சேகம் வச்சு எடுத்துடலாம். பூண்டு நல்லா சவந்துச்சு, எடுத்துடலாம். இந்த பூண்டு எல்லாத்தையும் இந்த காரா பூந்தியிலே போட்டுடலாம். வேர்க்கடலை, பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த மாவுலேயே உப்பு போட்டுக்கிறதுனால ரொம்ப போட தேவையில்லை, சும்மா லைட்டாக. இது எல்லாத்தையும் ஒன்றா கலரிடலாம். நீங்கள் இன்னும் இந்த பூந்தி கரண்டியில் ஊற்றினா இன்னும் கூட குண்டு குண்டாக வரும். சுவையான ஒரு பாடா காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த காரா பூந்தியை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். கெடாமல் இருக்கும். டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா, ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா 10 நாள் கூட கெடாமல் இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் வெளிலேருந்து பெரியவங்க வந்தாலும் அப்படி டீ காஃபி குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதும் ஒரு தனி டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.